நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக் கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா, சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது, கிரிவலம் செல்ல உகந்த நேரம், நம்ம கிரிவலம் சென்று வருவதால் என்னென்ன பலன்கள்ன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி நாளில் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கு விரதமிருந்து வணங்கினால் அவர் நம் பாவ கணக்குகளை குறைத்து நல்ல எண்ணங்களை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் விசேஷமானது. பௌர்ணமி என்பது முழுமை பெற்றது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்ய மிகவும் புனிதமானது. பௌர்ணமி அன்று மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இதற்கு கிரிவலம் என்றும் பெயர் உண்டு. திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது தவிர பழனி, திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களிலும் மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது. பௌர்ணமி என்றாலே அனைவரின் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம். சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் அளவில்லாத நலன்களை நமக்கு பெற்றுத்தரும். புனித தலமான திருவண்ணாமலை கிரிவலம் நம்ம செல்றதுனால நமக்கு என்னென்ன சக்திகள் கிடைக்குதுன்றது பார்த்திங்கன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கிரிவலம் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இப்போது இதன் ரகசியம் தெரிந்து நீங்கள் கிரிவலம் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. நம்ம சாதாரணமான நடைப்பயிற்சி இல்லை. இதனால் நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதில் உங்கள் கர்மவினை நீங்கும். புனித ஆற்றல் நிலை மாறும். கிரிவலம் பாதையில் 8 முக்கிய சக்திகள் உள்ளன. அது அக்னிலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம் சொல்லிட்டு 8 தீர்த்த லிங்கங்கள் உள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் நின்று பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரம்மாண்ட சக்தி உங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் அதிக மடங்கு பலம் சேர்க்கும். சித்தர்கள் மூலம் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? கிரிவலம் பாதையில் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு தெரியாமலே ஒரு அதிசய சக்திகள் சுவாசிக்கின்றார்கள். இது தெய்வீக நெருப்பின் அதிர்வலைகள் என்றும் சொல்வார்கள். இதனால்தான் முழுமையான பக்தியுடன் கிரிவலம் செல்வது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் புனித யாத்திரையாக பார்க்கப்படுகின்றது. இதனால்தான் ஒரு முறையாவது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது மகாபாக்கியம் என்றும் சொல்வார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் வழிபாடு செய்வதை காட்டிலும் கோவிலுக்கு சென்று வணங்கும் பொழுது அதன் வீரியமானது அதிகரிப்பதாகவும் கடவுளின் வீரியம் வீர்கொண்டு வெளிப்படுவதாக ஐதீகம். மேலும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி திதி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்த்திங்கன்னா, பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா மே 11ஆம் தேதி இரவு 7:50க்கெல்லாம் பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது. பௌர்ணமி திதி முடியும் நாள் பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி இரவு 10:44 மணிக்கு முடிகின்றது. கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பார்த்திங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கி மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:25 மணிக்கு முடிகின்றது. சூரியனும் சந்திரனும் மீண்டும் இணையும் பொழுது சித்ரா பூர்ணிமா அனுசரிக்கப்படுகின்றது. சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் வெளிச்சம் நம் மீது பட வேண்டும் என்பதற்காகவே கிரிவலம் செல்ல வலியுறுத்தப்படுகின்றது. பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது மன அழுத்தம், மனசோர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபட உதவுகின்றது. இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு. அதனுடன் விஷ்ணு பகவானை நினைத்து சத்யநாராயண பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது. அதிலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரவு தங்கி கடல் நீராடினால் எப்பேற்பட்ட நோய் மற்றும் எப்பேற்பட்ட கடனும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து பூஜை செய்வதற்கான நன்மைகள் பார்த்திங்கன்னா, மனம் உருகி நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அதனுடைய பலன்கள் 100 மடங்கு அதிகரிக்கும். வருடம் முதலில் வருவதால் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வழிவகுக்கும். தானம் தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய 7 தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் சென்று சேரும் என்பது நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செய்ய வேண்டியவை என்ன என்றது பார்க்கலாம்.
புதிதாக வீடு மனை வாங்குபவர்கள் பௌர்ணமி நாளை செலக்ட் பண்ணி அன்னைக்கு வாங்கலாம். ரொம்பவே விசேஷமான நாளாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா சகசரநாமம் அன்னைக்கு நம்ம படிப்பதனால நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். மாங்கல்ய பாக்கியம் நிலையாக இருப்பதற்கு, நீண்ட ஆயுள் பெறுவதற்கு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியவில்லை என்றால் குலதெய்வ படத்திற்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் அன்னைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அன்னைக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு நம்ம அம்மன் வழிபாடு செய்கிறதுனால திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். கிரிவலம் ஏன் நம்ம போகணுன்றது பார்த்திங்கன்னா, மனோகாரகன் என்ற சந்திரனை அழைப்பதுண்டு. சந்திர பகவான் சாபத்தால் தன்னுடைய வதனங்களை இழந்து தேய்ந்த போது பிறை சந்திரனை தன்னுடைய தலையில் அணிந்து சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தந்தார் சிவபெருமான். சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளித்தவர் சிவபெருமான். அதனால்தான் சந்திரன் முழுமை பெற்று காணப்படும் பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபாடு செய்து கிரிவலம் வந்தால் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வு ஒளிமயமாக மாறும். பூஜை அறையில் சித்திரகுப்தருக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணுன்றதை பார்த்திங்கன்னா, அன்னைக்கு ஒரு புதிதாக ஒரு நோட் புக்கு பென்னு வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு சித்திர அன்னங்களை நம்ம படைக்க வேண்டும். சித்திரகுப்தருக்கு அவருக்கு பிடிச்சமான உணவுகள் பார்த்திங்கன்னா, புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பல வகையான கலவை சாதங்கள் செய்து சித்திரகுப்தருக்கு நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். வழிபடும் முறை பார்த்திங்கன்னா, அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் புதியதாக மலர்களை சாற்றி விளக்கேற்றி தீபதூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். பின்னர் எந்த வேண்டுதலுக்காக நம்ம விரதம் இருக்கின்றோமோ அந்த நிறைவேறும் என்பது நம்பிக்கை. காலையிலிருந்து விரதம் இருந்து பௌர்ணமி பூஜை முடித்துவிட்ட பின்பு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளலாம். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சை சாதம், அவல் பாயாசம் செய்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு இல்லைங்களா, சந்திரனுடைய நிழல் நம்ம வீட்டில் எந்த திசையில் படுதோ அங்கே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். வீட்டின் வெளியே பார்த்திங்கன்னா சந்திரன் தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வழிபாடு செய்யலாம். சந்திரனுக்கு ஒயிட் கலர் ரொம்பவே பிடிக்குன்றதுனால வெள்ளி விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வெள்ளை நிறத்தில் பூ மல்லிகை பூ சாற்றலாம், வெள்ளை தாமரை பூ, அல்லிப்பூ, உங்களால் முடிஞ்ச வெள்ளை நிறத்தில் ஏதாவது இருந்தால் அழகாக நம்ம அந்த விளக்குக்கு நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம தீபம் ஏற்றி நம்ம சந்திரனுக்கு ஒரு ஆரத்தி மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டில் அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல்களும் சீக்கிரமாக நிறைவேறும். வெள்ளி விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக காமாட்சி அம்மன் விளக்கு, சாதாரணமாக அகல் விளக்கில் ஏற்றோம் இல்லைங்களா தீபம், அந்த மாதிரி ஏற்றி கூட நீங்கள் சந்திரனுக்கு ஒரு ஆரத்தி மாதிரி எடுத்துகிட்டு வீட்டுள்ள கொண்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம். பௌர்ணமி நாளில் கிரிவலம் போக முடியாதவங்க பார்த்திங்கன்னா வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஏதாவது மலை கோவிலுக்கு சென்று மலையை வலம் வழிபாடு செய்யலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் மலை கோவில் எதுவுமே இல்லைங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக டைம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வீட்டிலே பௌர்ணமி வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணணும், பௌர்ணமி நிலவை பார்த்தவாறு தீப ஆராதனைகள் செய்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் நெய் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். அது நிலவை பார்த்தவாறு நீங்கள் அந்த தீபத்தை வைக்கணும். அதனுடைய ஒளி பிரகாசமானது நிலவில் படுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனை மனதார நினச்சி உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சந்திரனை எப்படி அவருக்கு அருள் செஞ்சு அவர் தேய்ந்து கொண்டே வரும்பொழுது அவர் கஷ்டத்துலேருந்து சாப விமோச்சனம் கொடுத்து சிவபெருமான் எப்படி அவரை காப்பாற்றினாரோ அதே மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நானும் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் சந்திரனை போல் எனக்கும் அருள் செஞ்சு ஒளி ஏற்ற வேண்டும் என்று தங்கள் குறைகளை உங்களுடைய குறைகள்லாம் நீங்கள் சுவாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.
திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கற்பூரத்தை வந்து ஏற்றிட்டு நீங்கள் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வரும் பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் வந்து கிரிவலம் தருவதால் முழு பலன்கள் கிடைக்கும். இந்த லிங்கத்தின் பயன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோய் தீரும், கடன் தொல்லை நீங்கும், யமபயம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், மன அமைதி பெற்றுத்தரும். கிரிவலம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நீங்கள் சுவாமியை மட்டுமே நினச்சிட்டு நமசிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணணும், அந்த கிரிவல மலையை வந்து நீங்கள் சுற்றி வர வேண்டும். கையில் வந்து ஏதாவது ஒரு எலுமிச்சை கனியை வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்திகள் முழுவதுமே வந்து அந்த கனிக்கு அதிகமாகவே இருக்கும். அதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கணும்னா இந்த பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு சரி செய்யும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் நடக்குன்றதுனால எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிரிவலம் சென்று வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.